ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி மலிவாக விற்கும்போது இந்த மாதிரி வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து 3 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளி எப்படி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக நிறைய காயெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தக்காளி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜில். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தக்காளியை வந்து வெளியில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி செல்லோ டோப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும், ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த தக்காளி மேலே அந்த வாய்ப்பகுதியில் மட்டும் ஒட்டுறதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதுங்க. இதை வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்து அது மேலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிடணும். அவ்வளோதான். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்துட்டு 3 வாரம் வரைக்கும் கூட வெளியிலேயே இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு தக்காளி ஒரு மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எப்படி தக்காளி கடையில் வாங்குமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.